सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. மூணாவது ஸ்கந்தம் 24வது அத்தியாயம். அந்த ராஜாக்கள்லாம் சேர்ந்து சுதர்சனன்ட்ட கேக்குறா, எத் பிரபாவாச்ச சாதேவி எத் ஸ்வரூபா எதுத்பவா தத் சர்வம் ஸ்ருதுமிச்சாமஹா. அந்த தேவியினுடைய மகாத்மியம் என்ன, அவ எங்க இருந்து வரா, எங்க இருந்து ஆவிர்வாவமாயிருக்கா, எப்படிப்பட்டவ, என்ன எதுங்கிறது சொல்லு அப்படின்னு அத மனசனால தேவியை தியானம் பண்ணிட்டு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான்னு வியாசர் சொல்றார். அந்த தேவியை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த அவன் சொல்றான். அதுல கிம் பிரவீமி மஹீபாலாஸ் தஸ்யாஸ் சரிதம் உத்தமம் பிரம்மாதையோன்னு ஜானந்தி சேசா சுரகணாஸ்ததா. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன்ற மும்மூர்த்திகளும் இந்திரன் உட்பட்ட எல்லா தேவர்களுக்கும் அவளுடைய பெருமை என்னன்னு தெரியாது, அவளுடைய பெருமையை முழுமையா அறிய முடியாது. அவளுடைய பெருமையை பத்தி நான் என்னன்னு உங்களுக்கு என்ன எடுத்து சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சர்வசியாத்யா மகாலட்சுமி, அந்த சக்தி மகாலட்சுமிங்கிற சக்தி. அந்த மகாலட்சுமிங்கிற சக்தி வரண்யா, எல்லாராலையும் மிக உயர்ந்தவள், வழிபடப்பட வேண்டியவள், அதாவது மிக உயர்ந்தது, பெருமை வாய்ந்தது அப்படின்னு. சக்திஹி உத்தமா வரண்யா சக்திஹி, மிக பெருமை வாய்ந்த சக்தி, உத்தமமான சக்தி சொல்லிட்டு அந்த சக்திக்கு 4 ஆஸ்பெக்ட் இருக்குங்கிறான். முதல் ஆஸ்பெக்ட், அதாவது சாதாரணமா எல்லாரும் தெரிஞ்சுக்க கூடிய ஆஸ்பெக்ட் 3 ஆஸ்பெக்ட். அது சகுணமான ஆஸ்பெக்ட். சாத்விகீயம் மஹீபாலாக ஜெகத் பாலன தத்பரா, ஜெகத்தை காக்கிறதுல ஈடுபட்டு இருக்கிற அந்த குணம், அந்த அம்சம் இருக்கே, அந்த அம்சத்துக்கு சாத்விக குணத்தை, அதாவது சத்துவ குணத்தை பிரதானமா வச்சுண்டு ஜெகத்தை பரிபாலனம் பண்றதுல எந்த அம்சம் ஈடுபடுறதோ அந்த சக்திக்கு சாத்விகின்னு பேரு. சத்துவ குணத்தை பிரதானமா வச்சுட்டு இருக்கிற அம்சத்துக்கு சாத்விகின்னு பேரு. சிருஜதேயா ரஜோரூபா சத்துவரூபாச்ச பாலனே, அவ என்ன பண்றா, ரஜோரூபா சிருஜதே, அந்த ராஜசாம்சத்தை வச்சுட்டு அவ என்ன பண்றா, ரஜோரூபியா இருந்துட்டு ஜெகத்தை சிருஷ்டி பண்றா, சத்துவரூபியா இருந்துட்டு பாலனம் பண்றா. சம்ஹாரேச்ச தமோ ரூபா, சம்ஹாரத்துல தமோ ரூபமா இருக்கா. திரிகுணாசா ததா மதா, அவ இந்த மாதிரி 3 ரூபமா இருந்தாலும் தானே திரிகுண ரூபம், அதாவது இந்த 3ம் அவளுடைய அம்சம் தானே ஒழிய ஒவ்வொன்றும் வெவ்வேற தனித்தனி ஒண்ணுக்கொண்டு சம்பந்தம் இல்லாததுங்கிறது இல்ல. அதாவது ஒரே சக்தி 3 குணத்தோட ஆனது. அந்த 3 குணத்துல ஒவ்வொரு குணம் பிரதானமா இருக்கும் போது ஒரு காரியம் நடக்கிறது. சோ அவளே திரிகுணா. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நிர்குணா பரமாசக்தி, அந்த 3த்தையும் தாண்டி இருக்கிற உத்தமமான சக்திக்கு பேரு நிர்குணா சக்தின்னு பேரு. சர்வகாம பலப்பிரதா சர்வேஷாம் காரணம், ஏன்னா அவதான் எல்லாருக்கும் காரணம் அவதான். சர்வேஷாம் காரணம் சாகி பிரம்மாதீனாம், எல்லாருக்கும் சொல்லும் போது ஸ்பெசிபிக்கா பிரம்மாதி மும்மூர்த்திகளுக்கும் கூட, அந்த மும்மூர்த்திகளுடைய தோற்றத்திற்கும் அவதான் காரணம். சர்வேஷாம் பிரம்மாதீனாம் காரணம் நிருபோத்தமாக நிர்குணா சர்வதா ஞாத்தும் அசக்கியா யோகிபிகி. சர்வதா அதாவது காம்ப்ரஹென்சிவ்லி, டோட்டலி. யோகிபிகி யோகிகளால கூட, ஞாத்தும் அசக்கியா அறிவதற்கு முடியாதவள், அதாவது அவளை அறியறதுங்கிறது கஷ்டம், நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு விஷயமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஞாத்தும்னா ஞான விஷயமாக அவளை தெரிஞ்சுக்க முடியாது. யோகிகளால கூட அறிய முடியாது, அதாவது உத்தமாதிகாரிகளால கூட அறிய முடியாது. அவளுடைய அனுகிரகம் இருந்தா அவளே தன்னை என்ன பண்ணுவா, பிரகடனப்படுத்துவோம். அவ்வளவுதான், அவளுடைய அனுகிரகத்தினால அவளை பிரகடனப்படுத்துவோம். அவளே காரணமாயும் அவளே காரியமாயும், அதாவது ஞானமாயும் அந்த ஞானத்தினால பிரதிபாத்தியம் ஆகக்கூடியவளாகவும் இருக்கா. சோ தெரிஞ்சுக்கிறேன்னு ஒருத்தன் இது பண்ணான்னா கூட எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவன் ஞான விஷயமா ஆக போறது இல்ல. அதனால யோகிபிகின்னா இந்த இடத்துல உத்தமாதிகாரிகள்னு அர்த்தம். உத்தமாதிகாரிகளால கூட ஞாத்தும் அசக்கியா விஷயமாக தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப மத்தியமாதிகாரிகள்லாம் என்ன பண்றது, மந்தாதிகாரிகள்லாம் என்ன பண்றதுன்னா சகுணா சுகசேவியாசா. சகுணா, அவ சகுணமா இருக்கும் பொழுது அவர்கள்லாம் என்ன பண்ணணும், தங்களுக்கு அந்த மாதிரியான குவாலிபிகேஷன் வரதுக்காக, அதாவது தாங்க உத்தமாதிகாரிகளாக ஆகிறதுக்காக
அம்பாளை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது அம்பாளுடைய ஒரு ஆவிர்வாவம் ஏற்படுறதுக்கு என்ன பண்ணணும்னா மந்தாதிகாரிகள்ல இருந்து உத்தமாதிகாரிகளுக்கு லெவலுக்கு டெவலப் ஆகணும். சோ அப்ப என்ன பண்றது, இல்லைன்னா மந்தாதிகாரிகளா இருக்கும் போதே கூட அதுக்கான பூர்ணமான ஒரு மனசு என்ன சித்த சுத்தி ஏற்படணும் இல்லையா. அதான் சகுணா சுகசேவியா, சகுணமா இருக்கும் பொழுது சுகசேவியா. சுகசேவியான்னாக்க அவளுக்கு சேவை தியானங்கள் பண்றதும் பூஜை பண்றதும் ஈஸி. சேவியா சேவிக்கப்படக்கூடியவள், சுக ஈஸிலி சேவிக்கப்படக்கூடியவள். அதாவது சகுணமா இருக்கிற அம்பாளை பூஜை பண்ணலாம். சிந்தனியா சதாபுதைகி, ஆனாலும் மெடிடேட் பண்ணிட்டே இருக்கணும். வெறும் சேவைங்கிறது ஏதோ ஒரு சும்மா அதாவது மெக்கானிக்கலா பண்றது இல்ல, மெடிடேஷனோட கூட பூர்ணமான தியானத்தோடையும் ஈடுபாடோடையும் பண்ணணும். அந்த மாதிரி பண்ண முடியும்னா அப்ப அவளுக்கு இன்னொரு சந்தேகம் வருது ராஜாக்களுக்கு. பாலையேவ வனம் பிராப்தகா துவம் நத்து நூனம் பயாத்துரகா, நீ சின்ன குழந்தையா இருக்கும் போதே நீ காட்டுக்கு போயிட்ட. அதோட அந்த காட்டுல இருக்கும் பொழுது உனக்கு கொல்றதுக்கு உன்னுடைய சிற்றனையினுடைய அப்பா, அதாவது அவர் என்ன பண்ணாரு, உன்னை துரத்தின்னு எல்லாரும் வந்துட்டு இருக்கா. சோ அவளால துரத்தப்பட்டு பயந்துட்டு நீ ஓடுற. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்க. அவ்வளவு பயந்துட்டு இருக்கும்போது உன்னை காப்பாத்திக்கிறதுங்கிறதே உனக்கு பெரிய விஷயமா இருக்கும்போது, உன்னையே உன்னால காப்பாத்திக்க முடியாது இருக்கும்போது, அப்ப நீ அம்பாளை பத்தி நினைச்சு பாக்குறதுங்கிறது எப்படி, அம்பாளை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது எப்படி, யாத்து போய் தெரிஞ்சுட்ட. கதம் ஞாதா துவயா தேவி பரமா சக்தி உத்தமா. பரமாசக்தி உத்தமா, பரமாசக்தி மிக உயர்வானவளும், பரமாசக்தி எல்லாத்தை காட்டிலும் மேம்பட்டவளுமா இருக்கிற பரதேவதையா இருக்கிற. நீ சாதாரணமா எங்கேயோ அக்கம் பக்கத்துல இருக்கிற பண்ணல, சாதாரண தேவதையை நமஸ்காரம் பண்ணல. இந்த பரதேவதைங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியவ இல்ல. நீயோ பயந்து ஓடிந்து இருக்க உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு நீ பயந்து ஓடிந்து இருக்க கூடியவன். இந்த பரமாசக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அதை உபாசனை பண்றதுங்கிறது எப்படி. உபாசிதா கதம் செய்வ, எப்படி அவளை உபாசனை பண்ணின. பூஜிதாச்ச கதம் இருப்ப, நீ அவளை எப்படி பூஜை பண்ண. உனக்கு பூஜைக்கான மெட்டீரியல் எங்க கிடைச்சது, டைம் எங்க கிடைச்சது, அதுக்கான கான்சென்ட்ரேஷன் எப்படி பண்ண முடிஞ்சது, இடம் எங்க, எதுவுமே என்ன. எல்லாரும் உன்னை துரத்தின்னு இருக்கா இல்லையா. சோ உன்னை எப்ப கொல்லுவோம் எப்படி கொல்லுவோம்னு எல்லாரும் துரத்தின்னு இருக்கும் போது அந்த நேரத்துல இதெல்லாம் எப்படி ஆப்படும். யா பிரசன்னாத்து சாகாயம் சகார துறையான்விதா, நீ எவ்வளவு உயர்வான பூஜையை பண்ணிருக்க, எவ்வளவு உயர்வா நீ அவ்வளவு தியானம் பண்ணிருக்கேன்னா, உனக்கு ஒரு தேவைன்னும் போது அம்பாள் தானே ஆவிர்வாவமா என்ன பண்ணிருக்கா, உனக்காக சண்டை போட்டு உன்னை காப்பாத்திருக்கா, உன் எதிரிகளை அழிச்சிருக்கா. அந்த அளவுக்கு உனக்காக அவ ஆவிர்வாவம் தயாரா இருக்கான்னா எந்த அளவுக்கு நீ உபாசனை பண்ணிருக்கணும். அந்த உபாசனை எங்க இருந்து கிடைச்சது, எப்படி பண்ண முடிஞ்சது இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல அப்படின்னு அவ கேக்குறா. சுதர்சன் சொல்றான், பாலபாவான் மயா பிராப்தம் பீஜம் தஸ்யா சுசம்மதம். நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு பெரிய மந்திரங்கள்லாம் இல்ல, பீஜ மந்திரம், அவளுடைய காமராஜ பீஜம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பீஜ மந்திரம் கிடைச்சது. ஸ்மராமி பிரஜபன் நித்தியம் காம பீஜாவிதம் நிருபாக. அந்த காம பீஜம்னு சொல்லக்கூடிய அந்த பீஜத்தை ஸ்மராமி பிரஜபன், அதை தினம் ரெகுலரா அது ஜபம், ஏதோ எனக்கு தோணித்து ரெகுலரா ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். அதையே நினைச்சிட்டு இருந்தேன். அதை நினைச்சிட்டு இருக்கும் போது நான் இதை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே, இதையே நினைச்சிட்டு இதையே சொல்லிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ரிஷிபி கத்தியமானா, நான் ரிஷிகளுடைய ஆசிரமத்துல இருந்ததுனால சாமையா, ரிஷிகள் எனக்கு அம்பாளுடைய பெருமை, இந்த மந்திரம், இந்த பீஜ மந்திரம் யாரோடது, இது எந்த மந்திரத்தை சேர்ந்தது, இதுக்கு பிரதிபாத்தியமான தேவதை யாரு, இதுக்கு அதிஷ்டான தேவதை யாருன்னு ரிஷிகள் எனக்கு என்ன பண்ணா, அம்பிகையினுடைய பெருமையை எடுத்து சொன்னா. அந்த ரிஷிகள் சொல்லி ஞாதா அம்பிகா, அவ எப்ப உரிய காலம் வந்ததோ, எப்ப எனக்கு சொல்ல முடியுமோ, எப்ப புரிஞ்சுக்க சக்தி இருக்கோ அந்த சமயத்துல சொன்னா. ஞாதா அம்பிகா சிவா ஸ்மராமித்தாம் திவாராத்திரம். நான் என்ன பண்ண, அதுல இருந்து அவ பெருமையை சொன்ன உடனே திவாராத்திரியும் அல்லும் பகலும் விடாமல் அந்த மந்திரத்தையே சொல்லிட்டு அவளையே சிந்திக்க ஆரம்பிச்சேன். பக்தியா பரமையா, பராம், பராம்னா உயர்ந்ததான அம்பிகை, பரமையா பக்தியா மிக உயர்ந்ததோட, அதாவது பக்தியில பல பக்தி சொல்லுவாங்க, பக்தி பரபக்தி பராபக்தி பரமாபக்திலாம், பக்தியில ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டேஜ். அந்த பரமாபக்திங்கிறது இருக்கிற பக்தியிலேயே ரொம்ப உத்கிருஷ்டமான பக்தி. அந்த பரமாபக்தியினுடைய விசேஷம் என்னன்னா, யார் அந்த பரமாபக்தியை பண்ணிட்டு இருக்காளோ அந்த பரமாபக்தி பண்றவாளுக்கு, அதாவது அந்த 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 இது இருக்கு பாருங்க, தர்சன சமாகனாக்காரமா ஆகுமா அந்த ஞானம். அவளுக்கு வரக்கூடிய ஞானமானது தர்சன சமானாக்காரம், நேர்ல பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த நேர்ல பாக்கிறதுக்கு சமானமா இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஞானம் ஏற்படும். நேர்ல பாக்கிறதுக்கு, அதாவது சாட்சாத்தா அம்பாள் ஆவிர்வாவமானா நேர்ல நம்ம கண்ணால அம்பாளை பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ
அந்த மாதிரி அம்பாளுடைய தோற்றம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தரிசன சமானாகார பிரதிபத்தின்னு சொல்லுவா ஞானம். அந்த ஞானம் தரிசன சமானாகாரமா இருக்கும். அந்த தரிசன சமானாகாரமா இருக்கக்கூடிய பிரதிபத்தி வரத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய பக்தி இருக்கு இல்லையா, அந்த பக்திக்கு பேரு பரமாபக்தின்னு பேரு. பக்தி பராபக்தி பரமாபக்தின்னு. சோ பரமையா பக்தியா அப்படிப்பட்ட ஒரு பக்தி அவன் தானாகவே உபயோகப்படுத்தலாம். அந்த மாதிரி ஒரு உத்கிருஷ்டமான பக்தினால, அதாவது அவளை தவிர வேற எதையுமே நினைக்காம பூர்ணமான ஒரு நினைப்போட ஒரு ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும், அதாவது ஒரு சின்சியரிட்டி அண்ட் டிவோஷன், அது ரெண்டும் இருந்ததுனால அது ரெண்டுத்தோடையும் நான் வழிபட ஆரம்பிச்சேன். அப்புறம் வியாசர் சொல்றார், தன் நிசம்ய வச்சஸ்திய ராஜானோ பக்தி தத்பராக தாமத்வா பரமாம் சக்தி நிதியு ஸ்வகிருகான் பிரதி. அவனுடைய இந்த வார்த்தையை கேட்டுட்டு ராஜாக்கள் எல்லாரும் பக்தி தத்பராக பக்தியுடன் கூடினவர்களாக தாம் பரமாம் சக்தி மத்வா அந்த பராம்பிகையே நினைச்சுண்டு அவளையே உயர்வாக நினைச்சுண்டு அவளையே தியானம் பண்ணிட்டு அவளை மனசுல பக்தியோட நினைச்சுண்டு ஸ்வகிருகான் பிரதி நிதியு தங்க வீட்டை நோக்கி கிளம்பினார்கள். சுபாகு ரகபத் காசியாம் தமா பிரிச்சு சுதர்சனம். சுபாவும் தன் மாப்பிள்ளையான சுதர்சனம் சொல்லிண்டு ஆபிரிச்சு என்ன சொல்லிண்டு அவன்கிட்ட நான் கிளம்புறேன் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய காசிக்கு போனா. சுதர்சனோபி தர்மாத்மா நிர்ஜகாம சுகோசலான். கோசலான்னாக்க தன்னுடைய நாடான கோசல தேசம். கோசல தேசத்தை நோக்கி தர்மாத்மா சுதர்சனம், அதாவது தர்மத்தையே தனது உயிர் மூச்சாக கொண்ட, தர்மத்தையே தனது கொள்கையாக கொண்ட சுதர்சனனும் தன் நாட்டுக்கு கிளம்பினான். மந்திரினஸ்து நிருபம் ஸ்ருத்வா ஹதம் சத்ருஜிதம் மிருதே ஜிதம் சுதர்சனம் செய்வ பபூவு பிரேம சம்யுதாக. மந்திரிகள்லாம் இப்ப என்ன ஆயிட்டாங்க, நிருபம் ஸ்ருத்வா ஹதம் சத்ருஜிதம் மிருதே. சத்ருஜிதம் ஹதம், அந்த சத்ருஜித்ன்ற ராஜா இருக்கானே, மிருதம் ஸ்ருத்வா அவன் சண்டையில செத்து போயிட்டதா அறிஞ்சு, ஜிதம் சுதர்சனம் செய்வ சுதர்சனம் ஜெயிச்சதாகவும் தெரிஞ்சுண்டு பிரேம சம்யுதாக பபூவு சந்தோஷப்பட்டார்கள். அவர்களுக்கு சத்ருஜித் வரது இப்ப வேற ஒண்ணும் பண்ண முடியல, அவன் ராஜாவாயிட்டான், அவனை எடுத்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா யுதாஜித் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தான். ஆனா உள்ளுக்குள்ள அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தது. சோ சத்ருஜித் போயிட்டான், இவன் சுதர்சனம் ஜெயிச்சுட்டான உடனே எல்லாருக்கும் உண்மையிலே சந்தோஷம். ஆகச்சந்தம் நிருபம் ஸ்ருத்வா தம் சாகேத நிவாசினஹா உபாயனான் விபாதாய பிரயயு சம்முகே ஜனாஹா. ஆகச்சந்தம் நிருபம் ஸ்ருத்வா, ராஜா வரான்னு கேள்விப்பட்ட உடனே சாகேத நிவாசினஹா, அயோத்திக்கு இன்னொரு பேரு சாகேதம்னு பேரு. சாகேத நிவாசினஹா ஜனாஹா, ஜனங்கள், எல்லா விதமான ஜனங்களும், அதாவது ஆர்மி பீப்புள் முதற்கொண்டு சாதாரண ஜனங்கள் முதற்கொண்டு. ஏன்னா ராஜா வரும்போது போய் நிக்கலனாக்கா இவ யார் யார் வரா யார் போல அப்படின்னு கணக்கு வரும் இல்லையா. அப்ப அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, ராஜாட்ட வந்து அவ நன்றி பாராட்டுறாளா, ராஜா வரது விரும்புறாளா விரும்பலையான்னு சந்தேகம் வந்துரும்ல. அதனால எல்லாரும் உபாயனான் உபாதாய, உபாயனம்னாக்க ரிக்தஹஸ்தோ நோபேயாத் ராஜானம் தெய்வத்தம் குரும். அதாவது கோவிலுக்கு போகும்போதோ, பெரியவாளை பார்க்க போகும்போதோ, ராஜாக்களை பார்க்கும்போதோ, குழந்தைகளை பார்க்கும்போதோ வெறும் கையோட, ரிக்தஹஸ்தகனா வெறும் கையோட, ரிக்தஹஸ்தோ நோபேயாத் ந உபேயாத், டோன்ட் அப்ரோச் எம்டி ஹேண்டட் அப்படின்னு. சோ எல்லாரும் என்ன பண்ணாங்க, உபாயனானி, ராஜாவை பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரசன்டேஷன், ஒரு கிஃப்ட் ஒன்னு எடுத்துன்னு போனாங்க. பிரயயுகு சம்முகேன்னு எதிர்கொண்டு அழைக்க போனார்கள். ததா பிரகிருத்தைய சர்வே நானோபாயன பானையா. பிரகிருத்தின்னா ரெண்டு அர்த்தம் சொல்லலாம், சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லலாம், இல்ல ஆர்மின்னு சொல்லலாம். சோ ஆர்மி வீரர்கள் எல்லாரும் பிரகிருத்தைய சர்வே நானோபாயன பானையா, ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு எது முடியுமோ, தங்க கிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி பலவிதமான உபாயனங்கள், அரசனுக்கு வழங்குற உபாயனங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். துருவசந்தி சுதம் மத்வா. துருவசந்திங்கிறவ ரொம்ப நல்ல ராஜான்னு பார்த்தோம் இல்லையா. அவ்வளவு நல்ல ராஜாவா இருந்ததுனால இந்த சுதர்சன துருவசந்தியினுடைய மகனாக பார்த்து, சத்ருஜித்தும் துருவசந்தியினுடைய மகன் தான், ஆனா அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணான், துருவசந்தியினுடைய மகனாக தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கல. அதனால அவன் ரூலை பத்தி எந்த பேச்சுமே இல்ல. சோ இப்ப சுதர்சன துருவசந்தி சுதம் மத்வா முதிதா பிரயயு பிரஜாக, சந்தோஷமா எல்லாரும் ராஜாவை பார்க்க போனாங்க. எதிர்கொண்டு அழைச்சு ரிசீவ் பண்றதுக்காக போறாங்க. ஸ்திரியோபசங்கியுத சோத ஸ்திரியா உபசங்கியுதா, தான் புதிதாக கல்யாணம் செய்து கொண்ட அந்த சசிகலா இருக்கா இல்லையா, ஸ்திரியா உபசங்கியுதா சோத பிராப்பிய அயோத்தியாம் சுதர்சனஹா, அயோத்தியை அடைந்து சம்மானிய சர்வலோகாம்ச, வந்திருக்கிற ஜனங்கள் அவ்வளவு பேரையும் சம்மானிய கௌரவித்து, வந்திருக்கும் ஜனங்கள் அவ்வளவு பேரையும் ஒவ்வொருத்தரையும் கௌரவித்துனா உட்கார சொல்லி அவளுக்கு பிரசன்டேஷன் கொடுக்கணும், ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணுங்கிறது இல்ல. அவளை பார்த்து சிரிச்சு வாங்கோ எப்படி இருக்கேன்னு விசாரிச்சாலே, இல்ல அவளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாலே ஒவ்வொருத்தருக்கும் கௌரவமா இருக்கும் இல்லையா. சம்மானிய, ஒவ்வொருவரையும் உரிய வகையில் சம்மானித்து கௌரவித்து, சம்மானிய சர்வலோகாம்ச வித்வுட் எக்ஸெப்ஷன்,
யயௌ ராஜா நிவேசனம், அவன் தன்னுடைய வீட்டை நோக்கி போறான். பந்திபி ஸ்தூயமானஸ்து, பந்தினாக்க ராஜாவோட அரண்மனையில ராஜாவுக்கு ஸ்துதிபாடகால்னு சொல்றது. ஸ்துதிபாடகால்னாக்க அவளுக்கு ராஜாவுக்கு நேரம் அறிவிக்கவும் செய்யணும். அதாவது ராஜா இது கார்த்தால நேரம், இப்ப எந்த ஸ்நானாதிகளுக்கு போறதுக்கு டைம், இது சந்தியாவந்தனாதிகளுக்கு டைம், இது கார்த்தால பிரேக்பாஸ்டுக்கு, இது லஞ்சுக்கு, இது பூஜைக்கு, இது ரெஸ்டுக்கு, இது மந்திரிகளை பாக்குறதுக்குன்னு அந்த அது என்ன பண்ணணும்னாக்கா அதுக்கு யார் யார் தயாரா எல்லாரும் இப்ப ராஜாட்ட மட்டும் சொன்னா போறாது. ராஜாவுக்கு அதை ஏற்பாடு பண்ற அந்த சேவகர்கள், அந்த மினிஸ்டர்ஸ், இந்த அட்டண்டன்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவளும் ரெடி ஆகணும். இல்ல ராஜாவை பார்க்க வரவாள்லாம் இப்ப நம்மள பாக்குறதுக்கு ராஜா வர போறாருன்னு அப்படின்னு இவ அனௌன்ஸ் பண்ணும்போது that will be the announcement for all the people, all the related and the concerned people, இல்லையா? அதனால என்ன ஆகும், ஜெனரலா அவ அனௌன்ஸ் பண்ணுவா. அனௌன்ஸ் பண்ணும்போது நாடகங்கள்ல என்ன பண்ணுவானாக்கா அது ஒரு ஸ்லோகம் மாதிரி காட்டுவா. அந்த ஸ்லோகத்துல ராஜா பண்ணின ஒரு முக்கியமான காரியம், இல்ல ஒரு பெரிய மக்களுக்கு நன்மையான காரியம், இல்ல அவனுடைய ஜெயம் ஏதாவது ஒண்ணு சொல்லப்படும். சோ ராஜாவுடைய ஹிஸ்டரியும் ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருக்கும், ராஜாவுக்கும் டைம் சொன்ன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ராஜாவுடைய பெருமைகள்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறவாளுக்கு வந்தின்னு பேரு. சோ வந்தி விகி, வந்திகளாலே ஸ்தூயமானகா பிரசம்சிக்கப்படுவனாய், துதிக்கப்படுவனாய், வந்தியமானச்ச மந்திரி பிகி, மந்திரிகளாலே வணங்கப்படுபவனாய், கன்யாபி கீரியமானச்ச லாஜைகி சுமனசைகி, அங்க இருக்கும் கன்யா பெண்கள்லாம் இருக்காளே அவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, இவன் வரும்போது மங்களத்தை காட்டும் விதமாக பொறி, அதாவது அரிசி பொறி இருக்கு இல்லையா, அந்த அரிசி, அத நெல் பொறி, அந்த நெல் பொரியை தூவி அதையும் புஷ்பங்களையும் நெல் புஷ்பங்களையும் கலந்து இவன் வரும் வழியில் தூவி இவனை வரவேற்கிறார்கள். அதாவது இவன் நடந்து வரும்போது அந்த புஷ்பங்கள் மேல நடந்து வரா மாதிரி இவனுக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் மாதிரி அந்த நெல் பொரியை தூவி வரவேற்கிறது, நெல் பொரியும் புஷ்பங்களையும் தூவி வரவேற்கிறதுங்கிறது ஒரு நல்ல வரவேற்பாக கருதப்படுறது. அது ஒரு மரியாதையாகவும் கருதப்படுறது, மங்களமாகவும் கருதப்படும். அதனால கீரியமானச்ச லாஜைகி சுமனசைகி, லாஜைகின்னா நெல்பொரி, லாஜகோமம்ன்றோம் இல்லையா கல்யாணத்துல, அதான் லாஜம். சுமனசைகி ததா, அந்த மாதிரி எல்லா விதமான காரியங்களுக்கு நடுவுல என்ன பண்ணா, அரண்மனையில பிரவேசிச்சான் அப்படின்னார். சோ தேவி மகிமா வர்ணனம், தேவி எப்படி தன்னுடைய பக்தனுக்காக தானே ஆவிர்வாவமாகி சத்ருக்குள்ள ஜெயிச்சு அவனை காப்பாத்தினா அப்படிங்கறத சொல்றதுனால தேவி மகிமா வர்ணனம்.